கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் அவல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரி நைஸ் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஆல்சோ. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், சிவப்பு அவல், வெள்ளைப்பாகு, டேட் சிரப், தேங்காய் பால், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து சிவப்பு அவலில் தான் நான் அது வந்து ஒரு ஹெல்தியர் வெர்ஷனாக நம்ம பண்ணுறோம். நம்ம அவல் எடுத்துட்டோம். அதில் கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் இந்த முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த நம்ம கரண்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மெட்டல், வுட் அண்ட் இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ட் சிலிக்கானில் அந்த ஃபுட்டுக்கு ஒரு பாதிப்பு இருக்க தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு மெட்டலை வச்சு கலர்றதுக்கும் மரக்கரண்டி வச்சு கலர்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்பாட்டுலாஸ் வச்சு கலர்றதுக்கும் ஒரு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மெட்டல் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஜென்டிலாக பண்ணாலும் அது கொஞ்சம் அப்படியே ரஃப் அண்ட் டஃபாக இடிபாடு வரும் அதில், அந்த மெட்டீரியலில் சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தாக்க. அதே மாதிரி வந்து மரக்கரண்டியில் ரொம்பவே ஜென்டிலாகவும் அந்த குக்கிங் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக வரும். முந்திரி பருப்பு எப்போவுமே வந்து லோ ஃபயரில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இப்போ இந்த கிஸ்மிஸ் எல்லாம் பஃபி ஆனனால நம்ம இந்த ஸ்டேஜில் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படியே சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்படியே டக்குன்னு கலர் மாறிடும். இப்போ வந்து நான் இந்த அவலில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்காய் துருவல் கிடைக்காத ஊர்களில் நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபியை தேங்காய் பால் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட்டனிங்க்கு நான் 2 இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வெள்ளைப்பாகு, ஒன்று டேட் சிரப். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, டேட் சிரப் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெள்ளைப்பாகு போட்டாலும் சரி. ஸோ வெள்ளைப்பாகோட டெப்த் ஆஃப் ஸ்வீட்னஸ் ஒரு மாதிரி இருக்கும், டேட் சிரப் இன்னொரு மாதிரி ஒரு டெப்த் இருக்கும். ஸோ அதனால் வந்து டிபெண்டிங் ஆன் ஒரு காம்பினேஷனாக நம்ம இதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா டேட் சிரப். ஆக்சுவலாக அவலும் டேட் சிரப்பும் ரொம்ப நல்ல ஒரு ஹெவன்லியாக ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் டெஃபினட்டாக டேட் சிரப் இஸ் மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் வெள்ளைப்பாகு நேச்சுரலாக எதாவது சர்க்கரை இல்லாமல் வெள்ளைப்பாகுங்கிறது டெஃபினட்டாக ரொம்ப நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் அது, அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இது வந்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு சிக்கன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வாட்டரி சிரப் வந்து இது அப்படியே நல்லா ஊறி அவளுக்கு ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் நல்ல டெக்ஸ்சராக கொடுக்கும் அது. ஓகே, இப்போது இந்த டெலிஷியஸான முந்திரி அண்ட் ரோஸ்டட் நட்ஸை இது மேலே நம்ம ஆட் பண்ணிடலாம். So I'm sure you have really enjoyed today's episode of Sweet Owl. இன்னைக்கு டிப் ஆஃப் த டேல வந்து
எப்பவுமே நம்மளுக்கு சாதம் சாப்பிடலாமா இல்லை அவல் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு எப்படி நம்ம தராசில் நம்ம நினச்சி பார்க்கும்போது ரைஸ்லேருந்து வரக்கூடியது தான் வந்து இந்த அவல். பட் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னாக்க வந்து லெஸ் ப்ராசஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, லெஸ் ப்ராசஸ்டாக பார்த்தீங்கன்னா அவல் தான் வந்து உங்களுக்கு பியூர் ரைஸை விட லெஸ் ப்ராசஸ்டு. ஸோ இட் இஸ் குட். அதனால் அதில் வந்து நிறைய டயட்ரி ஃபேக்டர்ஸ் அண்ட் அயர்ன் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. பட் அண்ட் இட் ஹேஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தேன் ஒயிட் ரைஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக அவலில் ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ரைஸை விட இது லெஸ் ப்ராசஸ்னால இட்ஸ் மோர் நியூட்ரிட்டிவ் அண்ட் ஆல்சோ லெஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறனால தாராளமாக வெயிட் வாட்சர்ஸ் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் சாய்ஸ். அதுவும் நம்ம இன்றைக்கியோட ரெசிபியில் வந்து ரெட் ரைஸ் எடுத்திருக்கோம். அண்ட் ஈவன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ரைஸை விடையும் இந்த ரெட் அவல் வந்து இன்னும் கொஞ்சம் லெஸ் ப்ராசஸ்டாக இருக்கனால டெஃபினட்டாக ஈவன் ரெட் ரைஸ் சாப்பிட்றது காட்டிலையும் ரெட் அவல் சாப்பிட்றது மோர் ஹெல்தி. ஸோ அதனால் வந்து டூ டெஃபினெட்லி ட்ரை திஸ் ரெசிபி. நான் உங்களை மீண்டும் நாளைக்கு திருப்பி சந்திக்கிறேன் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியுடன். Till then, see you, bye, take care. நன்றி, வணக்கம்.